அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் நாமும் ஜெபிப்போம் என்கிற இந்த நிகழ்வுல நாம யாருக்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னா, வியாதியத்திலேயே கேன்சர் வியாதி உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். புற்றுநோய் உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஏன் அப்படின்னா, இந்த புற்றுநோயை குறித்து ஒரு விஷயம், அதாவது இந்த உலகத்துல எத்தனையோ வியாதிகள் உண்டு. இப்போ எல்லா வியாதிகளுக்கும் மருந்து இருக்கு. மருத்துவர்கள் எல்லா வியாதிக்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவம், உலக அளவில் இருக்கக்கூடிய மருத்துவம் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கொண்டு, நவீன மருந்துகளை கொண்டு எல்லா வியாதிகளையும் சுகப்படுத்துறாங்க. ஆனா இந்த புற்றுநோய் கேன்சரை மட்டும் குணமாக்குவதற்கு மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மருந்து அவர்களுக்குள்ள செலுத்துகிற போது இந்த புற்றுநோய் சுகமாகுதா இல்லையா, பக்க விளைவுகள் வந்துடுறதாகவும் சொல்றாங்க. அப்ப இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு மன உளைச்சலும் எவ்வளவு மன வேதனையுமா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்க முடியுது. ஏன்னா அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய செயல்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி நாம உயிர் வாழ மாட்டோம், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நமக்கு ஒரு மிகப்பெரிய வியாதி வந்துருச்சு, இனி நாம சுகம் பெறுவது என்பது முடியாத காரியம், அதனால நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த மரண பயம் அவர்களை பற்றி கொள்ளும். அன்பானவர்களே, பிறக்கிறப்ப யாருமே பாத்தீங்கன்னா நோயோடு பிறக்கல. ஆண்டவர் நம்ம நோயோட படைக்கல. ஆரம்பத்துல எல்லா மனிதர்களும் பாத்தீங்கன்னா 966 வயசு, 969 வயசு, 950 வயதுன்னு சொல்லி ஆரோக்கியமான உடலோடு நல்ல நீண்ட ஆயுளோட இருந்தாங்க. ஆனா இப்போ நம்முடைய ஆரோக்கியத்தை நாமே கெடுத்துக்கிறோம். இந்த புற்றுநோய் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, துரித உணவுகள் சாப்பிடுறது, மதுபானம், அப்புறம் புகைப்பிடித்தல், புகையிலை பயன்படுத்துறது, தவறான உறவுகள், இப்படி எல்லாம் தப்பான விஷயத்தை, தப்பான காரியங்களை செஞ்சதுனால இந்த உடம்புல அப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துட்டதா சொல்றாங்க. இப்போ இந்த வியாதிக்கு மருந்து இல்லாததுனால இதை யார் சுகப்படுத்த முடியும் அப்படின்னா, கர்த்தரால மட்டும்தான் சுகப்படுத்த முடியும், கடவுளால மட்டும்தான் சுகப்படுத்த முடியும். ஏன்னா எல்லா மருத்துவரும் ஒரு வியாதியினோட முதிர்ச்சியில உச்சத்துல போனதுக்கு பிறகு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, உங்க கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்தபடியாக இந்த வியாதியையும் கர்த்தர் சுகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கடைசி நிலை அப்படின்னா அது தவறு கிடையாது. சரி, இப்போ எதுக்காக நாம இந்த காரியத்தை இன்னைக்கு முன் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நிறைய வாலிப பிள்ளைகளுக்கும் அந்த வியாதி புற்றுநோய் வந்துருக்கு, கேன்சர். நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு கேன்சர், சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கேன்சர். ஏன்னா அவருடைய உணவு பழக்க வழக்கம் தவறா இருக்கிறதுனால இந்த மாதிரியான பழக்கம், இந்த மாதிரியான வியாதிகள் அவங்களை தொற்றிக் கொள்ளுகிறது. இப்ப பாருங்க, இவர்களுக்காக ஒரு வார்த்தை என்னன்னா, மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 35வது வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் இருந்த தேசம் முழுவதும் சுத்தி, ஜெப ஆலயம் முழுசும் சுத்தி, அங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் உபதேசம் பண்ணி, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்கிற அந்த ஒரு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுக்குள்ள இருந்த வியாதியையும் அவர்களுக்குள்ள இருந்த நோயையும் சுகமாக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால இன்னைக்கு நாம ஆண்டவர் இடத்துல கேட்க போறோம் என்னன்னு, ஆண்டவரே இந்த கேன்சர் வியாதி உள்ளவர்களை நீங்க சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம்.
ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல யாருக்காவது இருந்தாலோ, அல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது தூரத்து உறவு முறைகள், பழக்க வழக்கம் அல்லது உங்க பக்கத்து வீடு யாராவதுக்கு அப்படி ஒரு கேன்சர் வியாதி இருக்குமானால், தயவு செஞ்சு என்னோட ஜெபத்துல இணைங்க. இந்த ஜெபத்துல அவங்கள நீங்க நினைச்சுக்கங்க. யாருக்கு அது இருக்குதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ அவங்களோட பேரை நினைச்சு என்னோட ஜெபத்துல நீங்க கண்டிப்பா இணையணும். ஏன்னா நம்மனால முடிஞ்சது என்னன்னா மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த வியாதியுற்றவர்களுக்காக நாம ஜெபிக்கலாம். அதனால தயவு செஞ்சு இந்த ஜெபத்துல நீங்க எங்களோட இணைஞ்சுக்கணும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதோ இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் யாருக்காக ஜெபிக்க முன் வந்திருக்கிறோம் என்பதை கர்த்தர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறீர். இந்த உலகத்துல இனி என்னால் வாழ முடியாது, இந்த வியாதியை சொஸ்தமாக்க மருத்துவம் இல்லை, அந்த உயர்ந்த ரக மருத்துவத்தை தேடி போக எங்களுக்கு வசதியும் இல்லை, நாங்கள் என்ன செய்வது, எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி நாங்கள் வாழ்வதற்கான வழி இல்லை என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 அழுது கொண்டிருக்கிற இந்த கேன்சர் வியாதி உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க முன் வந்திருக்கிறோம். கர்த்தர் சுகப்படுத்துவீராக. எப்படி நீர் இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த நாட்களிலே அநேக மனிதர்களை சந்தித்து அவர்களுக்குள்ள இருந்த வியாதியையும் அவர்களுக்குள்ள இருந்த தீராத நோயையும் சொஸ்தமாக்கி அவர்களை சுகப்படுத்தினீரோ, அதே போல இந்த கேன்சர் வியாதியிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்துல வைத்திருக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். விசேஷமாக தலையிலே வந்திருக்கிற பிரெயின் கேன்சர் உள்ளவர்களை உம்முடைய பாதத்துல வைக்கிறோம். அந்த மூளையில வந்திருக்கிற அந்த கேன்சருக்காக உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். ஆண்டவரே, அவர்கள் எத்தனையோ ஸ்கேன் எடுத்து எத்தனையோ எல்லாம் எடுத்து பார்த்து, ஆண்டவரே, தனக்கு இந்த வியாதி வந்து விட்டது என்கிற மன உளைச்சலோடு மனமுடைந்து போய் இருப்பார்கள். ஆண்டவரே, என் கர்த்தர் அவர்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த ஜெபத்தின் மூலமாக என் கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அந்த பிரெயின் கேன்சர் உள்ளவர்களை கர்த்தர் சுகப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அது மட்டுமல்ல ஆண்டவரே, அவர்களுடைய சிந்தனையும் செயல்களும் எப்பொழுதும் ஆண்டவரே பயனற்று போயிருக்கும். கர்த்தாவே, நீர் மீண்டுமாய் அந்த நரம்புகளையும் ஆண்டவர் அங்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சிந்தனைகளையும் செயல்களையும் புதுமையாக்கி அவர்களை சுகப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, அதே போல தொண்டையிலே வந்திருக்கிற அந்த கேன்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொண்டையில வந்திருக்கிற அந்த கேன்சரை கர்த்தர் சுகப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த த்ரோட் கேன்சர் என்று சொல்லுவார்கள். ஆண்டவரே, அந்த கேன்சர் வியாதியை நீர் சுகப்படுத்துவீராக. அவர்களால் எச்சில் முழுங்க முடியாம, உணவு முழுங்க முடியாம, மூச்சிட முடியாம அவர்கள் ஒவ்வொரு நாளும் பட்டு கொண்டிருக்கிற அவதியை என் கர்த்தர் அறிவீரப்பா. இதோ அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என் கர்த்தர் அவர்களுடைய தொண்டையை தொட்டு உம்முடைய கரத்தினாலே தொட்டு நீர் அவர்களை சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பழையபடி அவர்கள் நல்ல விதமாக உணவுகளை உண்டு, நல்ல விதமாக தண்ணீர் அறிந்து, ஆண்டவரே, மருந்துகளை உண்டு அவர்கள் சுகம் பெற கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, இன்னும் கர்த்தாவே, இந்த பிரெஸ்ட் கேன்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மார்பக புற்றுநோய்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே திருமணமாகி ஆண்டவர் அநேக நாள் ஆனவர்களுக்கும் ஆண்டவரே வந்திருக்கிற அந்த பிரெஸ்ட் கேன்சரை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. தன் குழந்தைகளுக்கு ஆண்டவரே பால் உண்ண கொடுக்கிற அந்த மார்பகத்தில வந்திருக்கிற அந்த பொல்லாத அசுத்தத்தின் வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். என் ஆண்டவர் தாமே அவர்களை தொட்டு அந்த மார்பகத்தை வந்திருக்கிற அந்த பொல்லாத கேன்சர் வியாதியை கர்த்தர் கரைந்து போகும்படியாக நீர் செய்வீராக சுவாமி. அது மட்டுமல்ல கர்த்தாவே, அவர்களால் இந்த உலகத்திலே ஆண்டவரே நாம் வாழ முடியாது என்கிற அந்த எண்ணத்தை மாற்றி என் கர்த்தர் இருக்கிறார், எனக்கு சுகம் தந்திருக்கிறார், நான் சுகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லும்படியாக என் கர்த்தர் தாமே அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, ஸ்டமக்ல வந்திருக்கிற ஆண்டவரே ஸ்டமக் கேன்சருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, வயிற்றில வந்திருக்கிற குடல், ஆண்டவரே வயிற்றில வந்திருக்கிற அந்த ஈரல் மற்ற எல்லா காரியங்களிலும் வந்திருக்கிற அந்த பொல்லாத கேன்சர் வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்தப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, என் கர்த்தர் உடம்பில வந்திருக்கிற அந்த வியாதியை ஆண்டவரே நீக்குவீராக.
ஆண்டவரே கர்த்தாவே, ஈரலிலே, கல்லீரலிலே, மண் நீரலிலே, குடலிலே வந்திருக்கிற அந்த பொல்லாத புற்றுகளை இயேசுவின் நாமத்தினாலே சுகம் பெற செய்வீராக. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல போன்ல வந்திருக்கிற, எலும்புகளில வந்திருக்கிற போன் கேன்சருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எலும்புகள் பலனற்று போயிருக்கும் ஆண்டவரே. எழுந்து நடக்க முடியாமல், எழுந்து நிற்க முடியாமல், எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் அந்த எலும்புகள் பலனற்று போய், எலும்புகள் அரித்து போய் இருக்கும் ஆண்டவரே. என் கர்த்தர் தாமே அவர்களை தொட்டு எல்லா எலும்புகளும் புது பலனடம்படியாக செய்வீராக ஆண்டவரே. மரித்து இத்து போய் கிடந்த எலும்புகளை பார்த்து அதற்கு ஒரு சரீரத்தை கொடுத்து உயிர் பெறச் செய்த என் தேவன், இப்படியாக இந்த எலும்பு ஆண்டவரே புற்று நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் இன்றைக்கு தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ரத்தத்திலே கலந்திருக்கிற அந்த பிளட் கேன்சருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ரத்தத்திலே கலந்திருக்கிற அந்த புற்றுநோய் கிருமிகளை என் ஆண்டவர் இயேசு அதமாக்கி ஆண்டவரே அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இனி எங்களுக்கு மருத்துவர் இல்லை, எங்களுக்கு மருந்து இல்லை, எங்கள் வாழ்வாதாரம் முடிந்து விட்டது, நாங்கள் வாழ்க்கையை இழந்து விட்டோம், இனி எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை சுகப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை என்று மனமுடைந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு சுகப்படுத்தி அவர்களுக்கு நல்ல பலனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, என் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் என்கிற சாட்சிகளோடு அவர்கள் இந்த உலகத்துல ஜீவிக்க கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டு ஆண்டவரே. என்னோடு கூட இணைந்து இருக்கிற, என்னோடு கூட ஜெபிக்கிற, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி, என் ஆண்டவர் அங்கே சுகம் கொடுக்கிற வல்லமை இறங்கி ஒவ்வொருவரும் சுகம் பெற வேண்டுமாய் சொல்லி பொல்லாத கேன்சர் வியாதியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறார். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். எப்பேற்பட்ட வியாதியையும் சுகப்படுத்த நீர் வல்லவராய் இருக்கிறேன். உம்முடைய கரங்களை தொட்டு நீர் ஒரு வார்த்தை சொல்லி அப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களை நீர் சுகப்படுத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சுகமாக்கும் வல்லமை இருக்கட்டும். உம்முடைய அற்புதம் அங்கே நிறைவேறட்டும் ஆண்டவர். என் கர்த்தரினுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார் என்று அவர்கள் சொல்லட்டும். சாட்சியா இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் மகிமைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,